ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வர வீடியோ சீரீஸில் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து 1லேருந்து 20 கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பற்றின குவரிஸ் இல்லைனா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, Pascal second is the unit of. Pascal secondங்கிறது வந்து எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் விஸ்காசிட்டி. இதை வந்து Pascal second ஆர் பாய்சன்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து Pascal secondங்கிறது எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி. இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் ஐடியல் ஃப்ளூயிட் இஸ், ஓகே, ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் விச் ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. Frictionless and incompressible, very viscous, frictionless and compressible. Ideal fluidனாலே நம்ம என்ன சொல்லுவோம், it is frictionless and incompressible. அப்படி அதுதான் வந்து ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். மற்றது எல்லாமே வந்து ரியல் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஐடியல் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is frictionless and incompressible. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து நியூ அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். நியூவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை ரோ. ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் நம்ம வந்து ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஆர் ஸ்டோக் இஸ் த யூனிட் ஆஃப் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, if the dynamic viscosity of the fluid is 0.5 poise and specific gravity is 0.5, then the dynamic viscosity of that fluid in Stokes is, okay, dynamic viscosity in Stokesல கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மியூவோட வேல்யூ வந்து மியூங்கிறது தான் வந்து டைனமிக் விஸ்காசிட்டி, அதோட வேல்யூ வந்து 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. மியூங்கிறது என்ன அப்படின்னா மியூ டிவைடட் பை ரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மியூ பை ரோ 0.5 டிவைடட் பை 0.5 பண்ணோம் அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 1 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சால் போதும், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். த விஸ்காசிட்டி ஆஃப் அ கேஸ், ஓகே, விஸ்காசிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து கேஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லிக்விடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். விஸ்காசிட்டி இப்போ வந்து கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் சொல்கிறேன். இப்போது விஸ்காசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், லிக்விடில் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக விஸ்காசிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேஸில் கேட்டிருக்காங்க. கேஸில் வந்து அப்படியே ஆப்போசிட், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இங்கே பாருங்கள், இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ கேஸ் லிக்விட்னு ரெண்டு எடுத்துக்கிறோம், விஸ்காசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், லிக்விடுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னா அது வந்து லிக்விடுக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் ஃபார் லிக்விட், ஆப்ஷன் பி இஸ் ஃபார் கேஸ். இங்கே கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ரிலேட்ஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி வந்து எதை வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அண்ட் த ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன் அண்ட் ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன். Shear stress, viscosity, temperature, viscosity and rate of angular deformation. இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்தோம் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். இதுதான் வந்து அதோட ரிலேஷன். இது வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா ஷியர் ஸ்ட்ரெஸ், விஸ்காசிட்டி, ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன். ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன், இந்த டவ் அண்ட் டியூ பை டிஒய் தான் வந்து ரிலேட் ஆயிருக்கு. இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ், விஸ்காசிட்டி, டெம்பரேச்சர் பார்த்தா டெம்பரேச்சர் பற்றி இங்கே எதுவுமே பேச மாட்டோம். ஸோ அதனால் டவ் அண்ட் டியூ பை டிஒய் தான் வந்து ரிலேட் ஆயிருக்கு இதில். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, the rise of liquid of the specific weight gamma in a capillary tube of radius r is given by. ஓகே, ரைஸ் இன் கேப்பிலாரிட்டி கேட்டிருக்காங்க. அதான் ஹைட் வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ். நம்ம வந்து எப்பயுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் தான் நம்ம வந்து படிப்போம். 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை காமா டி. இங்கே தீட்டா பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த காஸ் தீட்டா நம்ம வந்து விட்டுறலாம்.
இங்கே டயாமீட்டர் வந்து இட் இஸ் 2 times the radius. ஸோ 4 sigma cos theta divided by gamma into 2r வரும். இந்த 2 and 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sigma divided by gamma r அப்படின்னு வரும். 2 sigma by gamma r பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவில் டயாமீட்டருக்கு பதிலாக 2 times ரேடியஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2 sigma divided by gamma r பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிலேஷன் கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the intensity of pressure developed by the surface tension of 0.07 Newton meter in a droplet of water of 0.075 mm diameter is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ராப்லெட்னு சொல்லியிருக்காங்க. ட்ராப்லெட்னா நம்ம என்ன பண்ணுவோம், P is equal to 4 sigma by D அப்படின்னு எடுப்போம். P இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டயாமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிக்மாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 sigma டிவைடட் பை பி அப்படின்னு வரும். சிக்மாவோட வேல்யூ வந்து 0.075 நியூட்டன் பெர் மீட்டர். அப்படி இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டருக்கு வந்து 0.075 நியூட்டன் பெர் மீட்டர். அப்படி இந்த கொஸ்டினில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0.075 நியூட்டன் பெர் மீட்டர் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு. ஸோ அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ரெஷர் வந்து 0.075 mmனு கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிறது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 0.4 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 0.4 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. 9th question, surface tension of the water. இதை பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 10th question வந்து புக்கில் வந்து கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து எல்லாத்தையும் இங்கே ஒன்றா எழுதியிருக்கேன். 10th question பார்த்தோம் அப்படின்னா 1 kilo pascal is equivalent to அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலோ பாஸ்கல், பாஸ்கல்னா என்ன, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இங்கே 1 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. கிலோனா என்ன வரும், 10 to the power 3. ஸோ 10 to the power 3 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1000 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதான் 10 to the power 3 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ வந்து ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் 1000 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் 1000 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் இது வந்து வராது. 1 கிலோ பாஸ்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 3 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பாஸ்கல் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ 10 to the power 1000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 11th question, if a liquid has a greater cohesion than adhesion with a solid, then the liquid in the capillary tube will அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொயஷனுங்கிறது என்னது, அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்குள்ள ஃபோர்ஸ் தான் வந்து கொயஷன். இதுவே வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கும் அதோட சைடு வால்ஸ், அதான் அந்த டியூபோட வால்ஸுக்கும் இருக்கிறது தான் வந்து அதேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொயஷன் வந்து அதிகமாக இருக்குது அதர்ஷன் விட அப்படின்னு சொல்கிறாங்க. கொயஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகாமல் ஃபால் தான் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதர்ஷன் அதிகமாக இருந்தால் தான் வந்து ரைஸ் ஆகும், கொயஷன் அதிகமாக இருந்தால் ஃபால் தான் ஆகும். ஸோ கொயஷன் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுனால டிப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. டிப்ரெஸ் ஆகும்போது அந்த வாட்டர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து டிப்ரெஸ் வித் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இதுவே வந்து இப்போ இவங்க வந்து இதே கொஸ்டினை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கான்கேவ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்கேவ் டைரக்ஷன் இன் டவுன்வர்ட் அப்படின்னு வரும். இதே டிப்ரெஸ் வித் கான்கேவ் சர்ஃபேஸ் டவுன்வர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் இந்த டியும் சேம் தான். இப்போ கான்வெக்ஸ் அப்வர்ட்ஸ்னாலும் கான்கேவ் டவுன்வர்ட்ஸ்னாலும் சேம் தான். ஸோ இந்த ஆன்சருக்கு என்ன அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். எதனால் அப்படின்னா கான்வெக்ஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கான்கேவ் டவுன்வர்ட்ஸ். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இட் டிப்ரெசஸ் வித் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்வர்ட் டைரக்ஷன்.
ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொயேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அது டிப்ரெஸ் ஆகும். எதனால் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது அது ரைஸ் ஆக விடாது. அதுவே அதேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ்க்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த வால்ஸுக்கும் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாகி ரைஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கொயேஷன் அதிகமாக இருக்கிறதுனா இட் வில் டிப்ரெஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. டிப்ரெஸில் வந்து கான்கேவா கான்வெக்ஸா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வரும். ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் அப்வர்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட ரிவர்ஸ் தான் வந்து கான்கேவ் டைரக்ஷனில் வந்து வரும். கான்வெக்ஸ் அப்வர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கான்கேவ் டவுன்வர்ட்ஸ். ஸோ கான்வெக்ஸ் அப்வர்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் டி. Next question, examine the following four statements. Surface tension is due to cohesion only. Capillary is due to adhesion only. Surface tension is due to both cohesion and adhesion. Capillary is due to both cohesion and adhesion. Okay. Surface tension பார்த்தோம் அப்படின்னா it will depend only on cohesion value. So இந்த first statement வந்து correct. நெக்ஸ்ட் கேப்பிலாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், இட் வில் டிபெண்ட் ஆன் போத் அதேஷன் அண்ட் கொயேஷன். எதனால அப்படின்னா கொயேஷன் அதிகமாக இருந்து கொயேஷனோட வேல்யூ அதேஷனோட வேல்யூ ரெண்டும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து கேப்பிலாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபெனாமினன் வந்து டேக் பிளேஸ் ஆகும். ஸோ வந்து கேப்பிலாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டிபெண்ட் ஆன் போத் கொயேஷன் அண்ட் அதேஷன். தட் இஸ் இட் இஸ் டியூ டு போத் கொயேஷன் அண்ட் அதேஷன். ஸோ 1 and 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 1 and 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. Next question, the pressure of 200 kilopascal is equal to a head of x meters of carbon tetrachloride of density 1.59 where x is equal to அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரெஷரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரெஷர் வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ் மீட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.59. இதில் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ப்ரெஷரோட வேல்யூ வந்து 200 கிலோ பாஸ்கல். இது வந்து பாஸ்கலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.59. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 1.59 அப்படின்னு. ஸோ அங்கே கொடுத்துருக்க ஒரு காம்பவுண்டுக்கான ரோவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சது தான், எஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ் டிவைடட் பை ரோ டபிள்யூ. இதிலிருந்து ரோ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1.5 into 1000 1590 கிலோகிராம் per மீட்டர் கியூப் அப்படின்னு வருது. ப்ரெஷரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். ப்ரெஷரோட வேல்யூ வந்து 200 into 10 to the power 3. ரோவோட வேல்யூ வந்து 1590 into 9.81 into h அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா 12.82 மீட்டர்ஸ். இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.82 மீட்டர்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோ ஜிஹெச்சில் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ 12.82 இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், for a vertical circular plate submerged in a homogeneous liquid with its diameter d at the free surface, the depth of center of pressure from the free surface is. ஓகே, ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷரோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷரோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், ஐஜி டிவைடட் பை ஏஹெச் பார் ப்ளஸ் ஹெச் பார் அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. இப்போ செமி சர்க்குலர்னு கொடுத்துருக்காங்க. செமி சர்க்குலருக்கான ஐஎக்ஸ்எக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை டி பவர் 4 டிவைடட் பை 128. இப்போ ஹெச் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச் பார் வந்து ஐஜி டிவைடட் பை ஏஹெச் பார். அதுபடி பார்த்தோம் ஐஜியோட வேல்யூ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், parallel axis தியரம் படி IXX minus AH ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து இந்த டேர்மையும் தனித்தனியாக டிவைட் பண்ணுறோம். ஸோ IXX டிவைடட் பை AH பார்னு வரும், மைனஸ் AH ஸ்கொயர் டிவைடட் பை AH பார் அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெச் பாரும் இந்த ஹெச் பாரும் AH பார் அண்ட் AH பார் வந்து கேன்சல் ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஹெச்சோட வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ IXX டிவைடட் பை AH பார் மைனஸ் ஹெச் பார் ப்ளஸ் ஹெச் பார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகுறதுனால ஐஎக்ஸ்எக்ஸ் டிவைடட் பை ஏஹெச் பார் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎக்ஸ்எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இங்கே பார்த்தோம் பை டி பவர் 4 டிவைடட் பை 128. ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 8. அது ஒன்றும் இல்லை, பை பை 4 டி ஸ்கொயரை வந்து பை 2 பண்ணியிருக்காங்க. சர்க்கிளுக்கு வந்து பை பை 4 டி ஸ்கொயர்,
அதை பை 2 பண்ணனா செமி சர்க்கிளோட ஏரியா வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி ஹெச் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செமி சர்க்கிளுக்கு 2d/3π அப்படிங்கிறது தான் வந்து ஹெச் பாரோட வேல்யூ. இது எல்லாத்தையுமே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா I டிவைடட் பை A இன்ட்டு ஹெச் பார் பண்ணோம் அப்படின்னா 3πd/32 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3πd/32. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். இந்த ரிலேஷன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேஷன் வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு -h + hன்னு வரும். அது ரெண்டும் தானாகவே கேன்சல் ஆகிடும். I/AH பார் அப்படிங்கிறத மட்டும் போட்டு கண்டுபிடிச்சா போதும். IXX ஃபார் செமி சர்க்குலர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். πd⁴ டிவைடட் பை 128 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஹெச் பாரோட வேல்யூ வந்து 2d/3π. இங்கே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டரில் கேட்டிருக்காங்க. அதனால எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3πd/32 அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the pressure intensity is same in all the directions at a point. ஓகே, ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் சேம்னு சொல்கிறாங்க. அது எப்போ? ஒன்லி வந்து fluid is frictionless and incompressible. frictionless and incompressibleனா அது வந்து ஐடியல் fluid. அப்போ ஸோ வந்து அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வராது. only when the fluid is frictionless and it is at the rest. Okay, next, only when the fluid is frictionless, only when there is no relative motion of one fluid layer relative to the other. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து எல்லாமே எல்லா டைரக்ஷன்லேயும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ரெஸ்ட் கண்டிஷன் வந்து வராது. ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா வந்து எல்லா டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸே வந்து இருக்காது. ஸோ அதனால் இங்கே வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டியே வந்து இருக்காது. ஸோ அதனால் இதில் ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து 0ன்னு அவங்க கொடுக்கல. அவங்க வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டி இஸ் சேம் இன் ஆல் த டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து எப்போ வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஒன் ஃப்ளூயிட் ரிலேட்டிவ் டு த அதர். நோ ரிலேட்டிவ் மோஷன், இதுதான் வந்து ஆப்டான ஆன்சர். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டியே இருக்காது, 0வாக இருக்கலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் ஒன் ஃப்ளூயிட் லேயர் ரிலேட்டிவ் டு த அதர். இந்த கண்டிஷனில் தான் வந்து நமக்கு ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து என்ன டைரக்ஷனில் எடுத்தாலுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, when there is no relative motion of one fluid layer relative to other. So option D is the right answer. Next question, an open tank contains 1 meter deep water with 50 centimeter depth of oil of specific gravity 0.8 above it. Okay, water இருக்கு, அதுக்கு மேலே ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the pressure intensity at the bottom of the tank will be. bottom of the tankல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 1 மீட்டருக்கு வந்து வாட்டர் இருக்குது, 50 சென்டிமீட்டருக்கு வந்து ஆயில் இருக்குது. அதை நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எஸ் ஆஃப் த ஆயில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.8. ஸோ அதிலிருந்து ரோ ஆஃப் ஆயில் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறோம். S is equal to ரோ ஆயில் டிவைடட் பை ரோ டபிள்யூ. இதிலிருந்து ரோ ஆயிலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 800 kg/m³ அப்படின்னு வருது. இப்போ ப்ரெஷர் அட் 0.5 மீட்டர், அதை ஆயிலுக்கு கேல்குலேட் பண்ணுறோம். மேலேருந்து இந்த இடத்துல எந்த ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறோம். அது வந்து ரோ ஆஃப் ஆயில் இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச். ரோவோட வேல்யூ வந்து 800, ஜியோட வேல்யூ வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம், ஹெச்சோட வேல்யூ வந்து 0.5. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4000 Nm/m² அப்படின்னு வருது. அடுத்து ப்ரெஷர் அட் 1.5 மீட்டர், இதுதான் வந்து அட் த பாட்டம் மொத்தத்துக்கும் எடுக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ப்ரெஷர் ஆஃப் த ஆயில் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் ரெண்டுமே வரும். ஆயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். வாட்டருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 1000 இன்ட்டு ஜியோட வேல்யூ இன்ட்டு 1 மீட்டர், அதாவது ரோ ஜி ஹெச். அதுக்கும் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 14,000 Nm/m² அப்படின்னு வருது, which is nothing but 14 kN/m². So option D is the right answer. 17th question, the position of center of pressure on a plane surface immersed vertically in a static mass of the fluid is. இப்போ center of pressure CP வந்து கேட்குறாங்க. சென்ட்ராய்டு ஆஃப் த ஏரியாவுக்கு அபவா பிலோவா இல்லைனா அட் த சென்ட்ராய்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இம்மர்ஸ்டு பாடிக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் லை பிலோ த சென்ட்ராய்டு ஆஃப் த ஏரியா.
ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். அபவ் கிடையாது, அட் த சென்ட்ராய்டும் கிடையாது. இட் வில் ஆல்வேஸ் லை பிலோ த சென்ட்ராய்டு ஆஃப் ஏரியா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A vertical triangular area with the vertex downwards and the altitude edge has its base lying on the free surface of the liquid. The center of pressure below the free surface is at a distance of. Okay, CP ஓட வேல்யூ வந்து calculate பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து அதோட ட்ரையாங்குலர் vertical ட்ரையாங்குலர் வந்து வித் vertex downwards அப்படின்னு பார்த்தா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான் வந்து இங்கே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி இருக்கும். இதோட ஹெச் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா h/3. இதோட ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா BH³ டிவைடட் பை 36. அபவுட் த பேஸ்னா ஐயோட வேல்யூ BH³/12ன்னு வரும். இதில் வந்து ஐயோட வேல்யூ BH³/36. அப்புறம் வந்து ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ½ × B × H. இதே மாதிரி ஒரு சம் தான் நம்ம இப்போ இந்த 2-3 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். H ஸ்டார் அதான் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு எப்படி கால்குலேட் பண்ணோன்னா IG டிவைடட் பை A × H பார் ப்ளஸ் H பார். இதில் வந்து ஐஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா BH³ டிவைடட் பை 36. ஏரியாவோட வேல்யூ வந்து ½ × B × H. H பாரோட வேல்யூ வந்து H/3. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H/6 ப்ளஸ் H/3 அப்படின்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் H/2. ஸோ H ஸ்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா H/2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. The total pressure on a plane surface inclined to an angle of theta with the horizontal is equal to where P is the pressure intensity at the centroid of area and A is the area of the plane. Okay, P வந்து ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க, A வந்து ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசான்டல் அப்படின்னு. இதில் அப்படி இப்போ வந்து டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் த ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து வித் ஹரிசான்டலா இல்லைனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கலா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். எப்பயுமே வந்து P × A அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ. அந்த ப்ரெஷரோட வேல்யூ தான் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ρgH அப்படின்னு எழுதுவோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ρgHன்ற மாதிரி எழுதுவோம். ஸோ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P × A. இந்த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்லாம் நம்ம எடுக்க வேணாம். நம்ம வந்து P × A, ஏன்னா வந்து ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து P × A அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A vertical rectangular plane is submerged in water such that its top and bottom surfaces are 1.5 meter and 6 meter respectively below the free surface. The position of the center of pressure below the free surface will be at a distance of அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் பிளேட் இருக்குது. அந்த பிளேட் வந்து டாப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து டாப் ஆஃப் த போர்ஷனுக்கு வந்து 1.5 மீட்டர், பாட்டம் ஆஃப் த போர்ஷனுக்கு வந்து 6 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிச்சம் அந்த விட்த் அந்த போர்ஷனோட டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரெக்டாங்குலர் பார்ட்டோட டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 - 1.5 which is nothing but 4.5. அதுக்கப்புறம் H ஸ்டாரோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் IG டிவைடட் பை A × H பார் ப்ளஸ் H பார். இதில் ஃபஸ்ட்டு H பாரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். இப்போ H பாரோட வேல்யூ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயுமே இந்த 1.5 ப்ளஸ் 4.5/2 இங்கே தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். அந்த H பாரோட வேல்யூ தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 ப்ளஸ் 4.5/2 பண்ணோம் அப்படின்னா 3.75 அப்படின்னு கிடைச்சிரும். ஐஜியோட வேல்யூ என்னது BD³/12. ஸோ ஐக்கு பதிலாக BD³/12, ஏரியாவுக்கு பதிலாக B × D. H பாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 மீட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ H ஸ்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 மீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.